கெஸ்ட் நிறைய பேர் வந்து இடங்க வீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு வெக்கமா ஓடமா மதுரை நரிமேடு பகுதியில் குடியிருப்பு மற்றும் பள்ளிகளுக்கு முன்பு தேங்கியுள்ள கழிவு நீர் நடவடிக்கை கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 26வது வார்டு நரிமேடு ராஜேந்திர பிரசாத் சாலை பகுதியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்துள்ள மனுவில், மதுரை நரிமேடு ராஜேந்திர பிரசாத் சாலையில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் அதிகளவில் வயதானவர்கள் வசித்து வருகின்றனர். மேலும் இந்த சாலையில் தனியார் பள்ளி மற்றும் மருத்துவமனைகளும் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டதால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதோடு ஓரிடத்தில் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதியில் நடந்து செல்லக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். பல மாதங்களாக இந்த துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும், எனவே உடனடியாக பம்பிங் ஸ்டேஷன் அமைத்து இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, நரிமேடு பிரசாத் ரோடு. அந்த மெயின் ரோட்ல வந்து ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த ஏரியாவிலேருந்து குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அந்த சாக்கடையெல்லாம் தாண்டி தான் போகிறாப்புல இருக்கு. எல்லாம் பயங்கர டிசீசஸ் வர லெவலுக்கு தான் இருக்குது எல்லாமே. டெய்லி அதை மிதிச்சு போனால் ஹெல்த் ஹசார்ட் தான். அண்ட் மஸ்கிட்டோ ப்ராப்ளமும் ஓவராக இருக்குது. 3 months இருக்கு. இது எல்லார்ட்டையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். டெய்லி எங்களுக்கு இது ஒரு அன்றாட ஆஃபீஸ் போகிற வேலை மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டு ஆம்பளைகளுக்கெல்லாம் தினம் காலையில் எழுந்திரிச்சா கலெக்டர் ஆஃபீஸு, கமிஷனரை பார்க்க, சுகாதார எனக்கு அவ்வளோவா சொல்கிறதுக்கு அந்த இடங்களுக்கு போக, ஃபோன் அடிக்க, இதுதான் வீட்டு பொழப்புகளே எதுவுமே நடக்கிறது இல்லை. இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க அவங்க? சரி பண்ணுறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. பட் ஆக்டிவாக எந்த மெஷரும் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ இவ்வளோ நேரம் தேங்கி இருக்கு. இப்போ ஏதாவது வந்து சரி பண்ணாங்களா? இப்போக்குள்ள எதுவும் பண்ணாங்களா? ட்ரெயின் பண்ணி நாங்கள் ஒரு 2-3 daysக்கு முன்னாடி, பட் எம்எல்ஏவெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. பட் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணாமல் வெறுமனே ட்ரெயின் பண்ணுறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி இந்த ஏரியாவுக்கு கிரியேட் பண்ணால் தான் இந்த ப்ராப்ளத்துலேருந்து டோட்டல் விடுதலை கிடைக்கும். எத்தனை வருஷமா இது போல? வருஷங்கள்னு அப்படிதான் இருக்கு. அப்பப்ப வரும், அப்பப்ப போகும். எல்லாம் நீங்க தனித்தனி உங்க வீடுகளுக்கு ட்ரெயின் வீட்டுக்கு முன்னாடி போடுங்க. நாங்க எல்லாரும் போட்டிருக்கோம். அங்க அடைக்கும், அங்க அடைச்சா அந்த பக்கம் அடைக்கும். எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். பட் பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இல்லை. சொல்லுங்க. சங்கரி நாராயணன். டென்சி ராயல் மஞ்சி. அந்த பின்னாடி பக்கமே நாங்க யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. எங்களுக்கு வழியே இந்த பக்கம் இருக்குது. இப்ப நாங்க என்ன ரோடுகளே காரை கொண்டுட்டு வர முடியல. காரையை சுத்தி பிள்ளைய வருது, பச்சை பிள்ளையில கூட்டிட்டு வருது. கெஸ்ட் நிறைய பேர் வந்து இடங்க வீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு வெக்கமா கேவலமா ஓட மாதிரியே, ஓடக்கரையில வாழ்ற மாதிரியே நாங்க ஓடைக்குள்ளதான் நாங்களும் வாழ்றோம். எல்லாருமே இந்த வயசானவங்க தான்,
நடக்க முடியல எங்களால. மோஸ்ட்லி எல்லாம் ஏஜட் பீப்புள் தான் இங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் பீப்புள் எல்லாருமே. இல்ல பள்ளிக்கூடம் மெயினான ஏரியா என்னால பள்ளிக்கூடம் இருக்குது. அது எவ்வளவு சுகாதார கேடா இருக்கும். அதே மாதிரி இருக்கு. ஓரங்களையும் நடக்க முடியல. மாடு சாணி அது வேற குப்பை. எந்த பக்கம் தான் நாங்க போறது வர்றது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.